ஹாய் டு ஆல். பிக் பாஸில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளதான் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சண்டை நடந்துருக்குது. என்ன சண்டை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் உள்ளே இருந்தவங்க வந்து வெளியே வந்து சண்டை போடலை. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு நிறையா போலீஸ் பாதுகாப்பு. நான் சொல்கிறத விட எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. பிக் பாஸ் அப்படின்னு நடந்துட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு கோவம் வந்து அடித்து உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு. அது ஏன்னு தெரியல, இந்த பிக் பாஸ் இப்படி இருக்குது, இந்த சீசன் இப்படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியர்டாக புரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு இருந்திருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்தளவுக்கு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட சந்தேகம். உங்களோட சந்தேகம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அது வேணால் பிக் பாஸ் ஹவுஸாக இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹவுஸ் கிடையாது, என் ஃப்ரெண்டோட ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஹவுஸ்லேருந்து ரொம்ப நேரம் நான் பேச முடியாது. ஸோ மறுபடியும் வேறொரு வீடியோவில் என்னோட வீட்டிலேருந்து சந்திப்போம். டாட்டா. என்னோட ஹவுஸ்லேருந்து சந்திப்போம். பாய். படப்பிடிப்பு தளத்தில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடந்தாலும் அதற்கான உரிய அடையாள அட்டைகள் காண்பித்த பிறகு காலை முதல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஆர்ப்பாட்டம் தொடங்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த கிளீன்சிட்டிக்குள் செல்லக்கூடிய ஊழியர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கதவுகள் மூடப்பட்டு இரும்பு தடுப்புகள் வைத்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வாழ்முறை கட்சியினர் இன்னும் சில நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்க உள்ள நிலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கும் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய பகுதி பூந்தமல்லி பெங்களூரு முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அசம்பாவிதம் நேரத்தும் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசாரும் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அசம்பாவிதம் நேரம் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் அதிக அளவில் இங்கு குவிக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. நன்றி சதீஷ்குமார். விரிவான பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பிலிம் சிட்டி நுழைவாயில் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். தற்பொழுது பாதுகாப்பு பணியில சுமார் எத்தனை போலீசார் அங்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? நிகழ்ச்சியோட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா?